ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துகிட்ருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? நித்தீஷை பாக்கியா கண் முன்னாடியே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால் பாக்கியா சுதாகருக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சுதாகர் குடும்பத்தில் உள்ள ரகசியத்தை பற்றி கோபிகிட்ட இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? இனியா நித்தீஷை தள்ளி விட்டதை நினச்சி அழுதுட்ருக்காங்க. அப்போது இனியாவுக்கு பாக்கியா ஃபோன் போட்டு, நம்ம போட்டிக்காக ஹோட்டலுக்கு போயிருந்தோம்ல, அவங்க இன்றைக்கி வர சொல்லி இருக்கிறதாக சொல்லிகிட்ருக்காங்க. நீயும் கூட வா இனியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இனியாக்கிட்ட. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் தைரியமாக உன் மேலே நம்பிக்கை வச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் டாடி என்னை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லமோ, டாடி எதுக்கு வந்திருக்காங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்டுட்ருக்காங்க. டாடி என்னை பார்க்க வந்தாலே பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இனியா பாக்கியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போய் நம்பிக்கையோடு ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இனியா சொல்லி பாக்கியாவை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இனியாவும் கோபியும் டீ ஷாப்பில் டீ குடிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சொல்கிறாங்க இனியா, நான் உங்களை வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி உடனே கோபி கேட்குறாங்க. இனியா சொல்கிறாங்க, நித்தீஷ் என்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கோபி ஏன் அடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இருந்துக்கிட்டு இனியா சொல்கிறாங்க, இல்லைப்பா, நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி அதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் மாமனார் பேசலையா, அவர் தான் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு கோபி கேட்டுட்ருக்காங்க இனியாக்கிட்ட. இனியா சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சுக்கிட்டு தான் டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பாக்கியா போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தாங்கள்ல, அந்த ஹோட்டலில் தான் நித்தீஷோட ஃப்ரெண்டும் போதைப் பொருள் பயன்படுத்தின விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயமா பாக்கியா அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன போலீஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க, நாங்கள் இந்த ஹோட்டலை நல்ல முறையானவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹோட்டலை பயன்படுத்த விடுவோம், ஆனால் எங்களையும் மீறி ஏதோ தவறு நடந்துருது, ட்ரக்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கு தான் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பூரா பணக்கார வீட்டு பசங்களாக இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அந்த கூட்டத்தில் பார்க்குறாங்க நித்தீஷ் இருக்கிறாங்க. ஐயோ, நித்தீஷ் இருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லி பாக்கியா பதட்டமாக பார்க்குறாங்க. அங்கே ரைடு வந்த போலீஸ்கிட்ட நித்தீஷும் அவரோட ஃப்ரெண்டும் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு போலீஸ் நித்தீஷை கைது பண்ணியிருக்கிறாங்க. பாக்கியா கண் முன்னாடியே கைது பண்ணிட்டு போகிறாங்க. பாக்கியா, ஐயோ சார் விடுங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ யாருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க. அதுக்கு பாக்கியா இருந்துக்கிட்டு, சார் இவர் என் மருமகன் சார், என் பொண்ணை இவருக்கு தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க, நல்ல பையனுக்கு பொண்ணை கொடுத்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நித்தீஷை பாக்கியா கண் முன்னாடியே கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு பாக்கியா பதறி போய் சுதாகருக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகர் அப்படியெல்லாம் இருக்காது, தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரகலா கேட்குறாங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்குறாங்க. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் பையனை இந்த பழக்கத்தில் இருந்து நிப்பாட்டு, அவனை கண்டித்து வை அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்போயும் திரும்பவும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா உடனே சந்திரிக்கு ஐஜிக்கு ஃபோன் பண்ணுங்கள், மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சுதாகர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு தடவைனாலும் மன்னிச்சுக்கலாம், இத்தனை தடவை எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ஐஜி போலீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சுதாகரோட ஒய்ஃப் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அவங்களால முடிஞ்சால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.